சரியான வெயில். ஒரு டைமில் 4 குஞ்சு ஃபுல்லாக காய்ஞ்சி கிடக்கு. குட்டி குட்டி சண்டைகள் நடக்குது. காணாமல் போயிடுச்சுன்னாங்க. பட் இந்த ஒயிட் இருக்குது. இப்போதான் வயிறு மட்டும் கொடுத்துருக்கீங்க. அவனுக்கு வெயில் காலத்தை மட்டும் கடக்க முடியாது. இப்படி படுக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. பெருசாக ஒரு அப்டேட் வச்சுருக்கேன். அது கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறாகுண்டில் இருக்க புறாவோட அப்டேட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோழியோட அப்டேட்டும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த வீடியோவாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஆக்சுவலாக எல்லா நம்ம கோழி இருந்த கோழி எல்லாமே கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இப்போ இருக்க சிக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு, நம்ம கோழியோட சிக்ஸு. அதே மாதிரி புறாகுண்டில் இருக்க அப்டேட்ஸு என்னன்ட்டும் பார்த்துடலாம். சரி வாங்க, நம்மளோட கூண்டோட ஒரு மினி அப்டேட் விலாகாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு கோழியோட அப்டேட் விலாகாகவும் இருக்கும். சரி ஓகேங்க, வாங்க ஒரு சிறப்பான தரமான அப்டேட்டோடு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோஸ் புதுசாக பார்த்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கேன். சரி ஓகேங்க, வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம். எல்லாமே இப்போது சரியான வெயில், கொஞ்சம் அஞ்ச வெயிலெலாம் கிடையாது, தரமான வெயில். இப்போவே இப்படி தரமான வெயில் அடிச்சுட்டு இருக்குது. ஆக்சுவலாக இவன் 3 குஞ்சு தான் வச்சுருக்கான். இந்த கோழி பார்த்திங்கன்னா 3 குஞ்சோடு சுற்றிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கோழி இருக்குங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கு. அங்கே ஒரு கோழி இருக்கா, அது வந்து கன்னி வெடை. அது ஒரு கன்னி வெடை, இது ஒரு ஒயிட்டு, அது ஒரு ஒயிட் சேவல்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அது சேவலா இல்லை வெடையான்னு தெரில. அப்புறம் பிளாக் கலரில் ஒரு 3 குஞ்சு இருக்குது. அப்புறம் இந்த செங்கருப்பு காகம் ஒரு ஒன்று இருக்குது. அப்புறம் வள்ளுவருங்க, ஒரு வள்ளுவர் சேவல் ஒன்று இருக்குது. அதெல்லாம் இப்போல்லாம் பட்டாதான். இது அதுவும் பட்டாதாங்க. இப்போ வந்து இது கூட கோழி ஆடுறதில்ல, அதனால் நம்மகிட்ட எந்த சேவலுமே இல்லைங்க. ஆக்சுவலாக இருந்த சேவல்லாம் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக நீ ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு சேவல் வாங்கலாம். நம்ம கூண்டு பாருங்க, ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சே இருக்குது, எப்போவுமே தண்ணி இருக்கும். சரி வாங்க, இங்கே ஒரு கோழி இருக்கும். மிஷினில் ஒரு முட்டை வச்சுருந்துச்சுல ஒரு கோழி, பார்க்கலாம். மிஷினில் ஒரு கோழி முட்டை வச்சுருந்துச்சுல, அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மேலே முட்டை வச்சு அந்த மிஷின்லேயே முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ குஞ்சோடு சுற்றிட்டுருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு 3-4 குஞ்சுங்க. 4 குஞ்சு இருக்குது. சம்மர் டைமில் 4 குஞ்சு 3 குஞ்சு பொரிக்கிறது பெருசு. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, ஆட்டுக்கு யாராச்சும் கட்டில் போட்டு பார்த்துருக்கீங்களா? இங்கே நம்ம வீட்டில் ஆட்டுக்கெல்லாம் கட்டில் போட்டுருவாங்க படுத்துக்குது. இங்கே முட்டை வச்சுருக்கு, முட்டை வச்சுருக்கா. இது எந்த கோழியோடதுன்னு தெரியல, எக்கு வச்சிருச்சு. இங்கே இருக்கட்டும், ஒரு எடுத்து வச்சுக்கலாங்க. கட்டுத்தரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்ஞ்சி கிடக்கு. கோழியே எதுவும் இல்லை, இப்போ சேவலில் எதுவும் இல்லை. இப்போல்லாம் திரும்ப இறக்குனா சேவல் எடுத்து நிறுத்தலாம், பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, வாங்க போயிட்டு நம்ம கூண்டோட அப்டேட் என்னென்னு பார்ப்போம். மம்மி அந்த ஒயிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிச்சு. ஒயிட்டு இருக்குது, கூண்டில் தான் இருக்குது இந்த ஒயிட்டு. ஒருவேளை பட்டா போயிடுச்சோ, பட்டா ஒரு ஒயிட் இருந்துச்சு, அந்த பட்டா தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கணும், கூண்டை வேறு க்ளீன் பண்ண மாட்டிருக்கு, ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. சரி ஓகே, எங்கள் கூண்டையும் க்ளீன் பண்ணும். அதே மாதிரி எறும்பு வரும் ஃபுல்லாக, எவ்வளோ எறும்பு மட்டும் பாருங்க. ஃபுல்லாக இருக்கிற சிக்கு ஃபுல்லாக கொன்னே ஓடுது. சரி வாங்க, அப்படியே போய் நம்ம உள்ளே போய் கூண்டோட அப்டேட் என்னென்னு பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போமா. இவ்வளோதாங்க நம்ம பசங்க ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க.
சரி போய் இவனுங்களே பார்த்துக்கலாம். எல்லாம் வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக உள்ளே கொண்டிருக்காங்க. எவனும் வெளியே போகாமையே இருக்கானுங்க. சரி உள்ளே வந்தாலே படப்படன்னு நல்லா பறந்து வெளியே ஓடுவாங்க. பாதி புறா போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிறவங்க இருக்கானே எல்லாம் அங்கங்கே தொத்திட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே போயிட்டுருக்கு. துட்டி சண்டைகள் நடக்குது. அதுதாங்க அந்த லக்கியோட பேர். அது ஃபீமேல், லக்கியோட ஃபீமேல். ஒன்று போன்று. சரி வாங்க நம்ம கூண்டோட அப்டேட்டு பார்ப்போம். டெஸ்ட்டு குப்பை டெஸ்ட்டு வரக்கு இங்கே எதுவும் இல்லை. முட்டை எதுவும் இல்லை. பார்த்துக்கலாம். இங்கே ஒரு முட்டை இருக்கிறது. குத்துவானும். ஐயோ இன்னைக்கு டப்புன்னு அடிக்கிறான். சரிப்பா இன்னும் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல. எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்க சொல்கிறா. எத்தனை குஞ்சு பொரிச்ச? ஒரே குஞ்சு பொரிச்சு வச்சுட்டு இவ்வளோ சீன் போட்டிருக்கேன் நீ. ஏண்டாடி கருவாயாடி. சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்கு பொரிச்சிருக்கான். சிக்குக்கு எப்படி தீன் கொடுத்துருக்கான் பாருங்க. வயிறே முட்டிட்டு பிஞ்சு போய் மாட்டேங்குது. அப்படி தீன் கொடுப்பாங்களா? அப்படி தீன் கொடுத்து வச்சிருக்கு. இங்கே இல்லை. எங்கடா ஒரு முட்டை தான் இருக்குது. ஒரு முட்டை காணா. நல்லா சண்டாளங்க. இங்கே ஒரு முட்டை இருந்துச்சு. 2 முட்டை இருந்துச்சு. 2 முட்டையில் ஒரு முட்டை எங்கேயும் ஊசிட்டானுங்களாட்ட தெரியுது. இதுக்கான தள்ளி விட்டுறாங்க. சரி ஓகே. ஒரு முட்டை தான் இருக்குது. 2 முட்டையில் ஒரு முட்டையை தள்ளிட்டானுங்க. இங்கேயே தள்ளிட்டானுங்க. இதெல்லாம் தெரியல. இது ஒரு முட்டை. இங்கே ஒரு 2 முட்டை வச்சிருக்கு. முட்டையே இல்லை. கீழே ஒரு 2 முட்டை. இது எதோட முட்டைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்குல்ல சிக்கோட முட்டைங்க இது. அப்புறம் இது நார்மல் நம்மளோட முட்டை. சிக்கோட முட்டை. அம்மா ஏதோ இந்த ஒயிட்டை தான் அம்மா காணாமல் போயிடுச்சுன்னாங்க. பட் இந்த ஒயிட் இருக்குது. இங்கே பாருங்க சிக்க இப்படி அழகாக இருக்கா. இப்போ தான் 2 நாளில் பிறந்திருப்பானாட்டிருக்கு. செம்ம அழகாக இருக்குல்ல. இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 முட்டை வச்சது. இன்னும் ஒரு முட்டை மட்டும் பொரிக்கணும். அதுவும் தூருட்டுருக்கு. தெரியுது உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக தூருட்டுருக்கு முட்டை. இதோ முட்டை பாருங்க. முட்டை உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃப்ளாஷ் போட்டதுக்கு தெரியாது. லைட்டாக தூர் விட்ருங்க. உடஞ்சி அப்படியே பொரிச்சிடும். கூண்டு கட்டியிருக்கு. எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள் 3 முட்டை வச்சோம்ல, அந்த முட்டையோட படுத்துட்ருக்கு. கீழே போட்ட மெட்டல்லாம் உடஞ்சிருச்சு. மெட்டல்லாம் உடஞ்சிருச்சு. மெட்டல் முட்டையும் போகணும். 1000 முட்டை சாப்பிட்டு டோப்புன்ட்டு
சுற்றிட்டு போகுதுடா. பாருங்க, ஒரே ஒரு சிக்கன் கட்டி எப்படி இருக்குன்னு சவுண்டு போடுது. செம்மையாக இருக்கு. பிளாக் வித் ஒயிட் ஆட்டம் வருது. சரி ரைட்டுங்க. அதுக்கு அடுத்தது இங்கே ஒருத்தன் பிளாக் பாய். நான் ஃபஸ்ட்டு ஆடியிருப்பேன். நான் நல்லா சாப்பிட்டியா? வயிறு முட்டை கொடுத்துருக்கேங்கடா உனக்கு மட்டும். பாருங்க எப்படி இருக்குன்னு டொலன்னு. அவ்வளோதாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்கு தான் போச்சிருக்கு. இங்கே ஒரு சிக்கு தான் போச்சிருக்கு. இங்கே ஒரு சிக்கு தான். ரகாட் பாய் எல்லாமே ஒரு சிக்கு தான் முடிச்சிருக்கு. பாருங்க எல்லாம். இந்த ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கை பிரிச்சிடலாம். பட்டு ஒன் சைடு தான் ரெக்கை இருக்குது. அது ஏன்னா இப்போ வந்து நம்மளோடத்துல அந்த சாண்டில் அப்புறம் ஒரு பட்டா ஒயிட்டு இதெல்லாம் காணுங்க. எல்லாமே அங்கே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் கொண்டு வந்ததுலேயே இது ஒருத்தன் தாங்க இங்கே இருக்கான். இங்கே ஒருத்தன், அப்புறம் அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க அவன். அப்புறம் ரெண்டு ப்ரௌன் இருக்குது. சரி வாங்க வெளியே போய் பார்க்கலாம். எல்லாம் வெளியே தான் இருக்காங்க. நம்ம கூண்டோட அப்டேட் பார்த்தோமா. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு எல்லா புறம் வெளியே வந்துடுச்சு. எல்லாமே வெளியே தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இன்னும் மதியம் தீனே போடல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் தீன் போட்டலாங்க. வாங்க நான் என்னென்ன தீன் போடுறேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா பொட்டுக்கடலை, அரிசி, அதுக்கப்புறம் சோளம், கோதுமை 4 ஐட்டம் தாங்க போட்டிருக்கோம். சரி வாங்க நம்ம அப்படியே போயிட்டு தீன் போடலாம். நான் பார்த்தீங்கன்னா தீன் போட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பசங்க மேய்ஞ்சிட்ருக்கானுங்க. இங்கே இருக்க பசங்க பாதி தான் மேயிறானுங்க. உள்ளே ஃபுல்லாக இருக்கானுங்க. உள்ளெல்லாம் போய் படுத்துட்ருக்கானுங்க. அவனுங்களும் வெளியே வந்தால் தான். ஏன் நம்ம ஓட்டு மேலே தீன் போடுறோன்னா கீழே பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் விடாது, பூரா சாப்பிட்றதுக்கே விடாது. அதனால தாங்க இன்னும் அதை வந்து க்ளோஸ் பண்ணல. நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். கோழி கீழே சாப்பிட்ருக்கு. இன்னும் பாதி பசங்க ஒன்றும் வரல. தூக்கத்துக்கு இருக்கிறானுங்க. கூண்டை க்ளோஸ் பண்ணி விட்டேன். கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிழலில் படுத்துட்ருக்கு. சரி ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலங்கிறது ரொம்ப டேமேஜ் தரக்கூடிய ஒன்று. இந்த டேமேஜ்னு எப்படின்னா ரொம்ப இந்த புறா வளர்த்துறவங்க, கோழி வளர்த்துறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடியது ஒன்று. ஆக்சுவலாக வெயில் காலம் தாங்க. குளிர் காலத்துக்கு கூட அப்படியே கடந்து வந்துடலாம். ஆனால் அந்த வெயில் காலத்தை மட்டும் கடக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா பல நோய்கள் பல கஷ்டங்களிலே தரக்கூடிய காலம் தான் இந்த வெயில் காலம். ஆக்சுவலாக அதனால் என்னென்னா தயவு செஞ்சு யாரும் இந்த வெயில் காலத்தில் புறாவோ கோழியோ பார்க்காம மட்டும் இருக்காதீங்க, கவனிக்காமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாமே கவனிச்சிக்கிட்டு இருங்க. வெயில் காலத்தில் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் நான் சொல்கிறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா கோழிக்காகட்டும் புறாக்காகட்டும் தண்ணி நம்ம வைக்கிறதே இல்லை. ஆக்சுவலாக தண்ணி இல்லாமல் இதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி வெயில் காலங்களில் நம்ம கோழியெல்லாம் இருக்குல்ல, கோழிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி புறாக்கெல்லாம் வெறும் அரிசி அந்த மாதிரி போடாமல் டிஃப்ரெண்ட்டாக பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லது. புறா பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதும் ஹெல்த்தி இல்லாமல் போகிறதும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. எல்லா புறாவும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒவ்வொரு புறாவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், ஒரு புறாவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம தாங்க அதோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தாலோ இல்லை ஜாஸ்தியாக இருந்தாலோ பிரச்சனை இல்லை. கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம தான் அதை நம்ம பார்த்துக்கணும். அதனால் என்ன சொல்கிறதுனா, புறாக்கு தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கூண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தென்னை மரம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் வெறும் வெயிலில் மட்டும்தான் இருக்குது, முட்டை வெயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேலே ஏதாச்சும் ஓலையோ இல்லை ஏதாச்சும் ஒன்று போட்டாகணும். ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த செடி தாங்க இருக்குது. அதனால் கோழிகளுக்கு பிரச்சனையே இல்லாமல் கொஞ்சம் குழுன்னு இருக்கிற இடத்துல போய் படுத்துக்குதுங்க. அதே மாதிரி துணி துவைக்கிறது தண்ணி எல்லாமே இங்கே தான் போகுது. அதனால் அது கொஞ்சம் குழுன்னு இருக்குது, பிரச்சனையே இல்லாமல் படுத்துக்குதுங்க.
இப்படி இருந்துமே இங்கே நம்மளோட இடத்துக்கு பார்த்திங்கன்னா நோய் வருதுன்னா பார்த்துக்குங்க. இதே மொட்டையாக இருக்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக நோய் வந்துடும். பார்த்துக்குங்க அது என்னன்ட்டு. நோய் பரவுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுக்கு தான் பரவும். சிக்கனால தான், அதனால் அந்தளவுக்கு அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்காது. நம்ம யாரும் நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு எதுக்கும் நம்ம நாட்டுக்கோழிக்கு எதுவுமே நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போடுறதோ இல்லை மருந்து கொடுக்குறது இந்த மாதிரி மெடிசன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. ஃபுல்லாகவே நம்ம காட்டில் மேயும் அப்புறம் நம்ம போடுற தீனியும் சாப்பிட்டு தான் இது எல்லாமே இருக்காங்க. நான் எதுக்குமே இப்போ வரைக்கும் நான் மெடிசன் கொடுத்ததே இல்லை. ஆமாங்க, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம யாருக்குமே நம்ம மெடிசன் கொடுக்கறதில்ல. அது பாட்டுக்கும் மேயும் அது பாட்டுக்கு இருக்குங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சிரும். அதே மாதிரி புறா பார்த்திங்கன்னா குளிக்கிற அளவுக்கு கூட தண்ணி இருக்குவாங்க. ஃபுல்லாக 2 இதுலேயும் தண்ணி வச்சுருக்கு. இப்போ மறுபடியும் தண்ணி ஜாஸ்தியாக வைக்கணும், பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி மோட்ரு போட்டோம்னா நம்ம இந்த கூண்டை ஃபுல்லாக நினச்சி விட்ருவோம் தண்ணியில். அதனால் கொஞ்சம் குழுன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கணுங்க. சம்மர் டைம் தான் ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டிய ஒன்று. சேஃபாக இருங்க, சேஃபாக பார்த்துக்குங்க கோழி எல்லாத்தையும். நம்மகிட்ட இருக்க கோழி இவ்வளோ தாங்க இருக்குது. எல்லா கோழியும் கொடுத்துட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ரீசன், சம்மர் டைமில் இப்படியெல்லாம் நிறையா கோழிகளை வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் செத்துரும். இது செத்து ஒன்றும் நம்மளுக்கு ஆக போகிறதில்ல, அதனால் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு இங்கே இருக்குது தெரியுதுங்களா, வெயிலுக்கு தாங்கவே முடியல. அதனால் அந்த வெயிலை தாங்க முடியாமல் அங்கே இருக்க அந்த பக்கெட்டோட நிழல்ல அந்த கோழி குஞ்சு போய் படுத்துட்ருக்கு, தெரியுதா? ஆக்சுவலாக நோய் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக அங்கே அந்த கோழி குஞ்சில் தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக எனக்கே இப்படி படுக்கும்போதே எனக்கு பயமாக இருக்குது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். இது நடந்தாலும் அதை கடந்து செல்வோம், அது வராமல் தடுப்போம். சரியா, பார்த்துக்கலாங்க. எதுவுமேங்க கொஞ்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஜாஸ்தியாக இருந்தால் பிரச்சனை தான். அது எதுவாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதிகமாக எதையும் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த குஞ்சு இப்போ பெருசாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுன்னு பார்க்கலாமா? இதோ பார்த்தீங்கன்னா அதோட அம்மா புழு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ஓடிச்சு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் பாட்டு போயிடலாம். புழு எடுத்து வந்திருக்கு. தெரியுதுங்களா, பொங்கலாக வந்துருச்சு. இருக்குது பறக்கிற ஸ்டேஜில் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே பொங்கலாம் முளைச்சிருச்சு பாருங்கள். பொங்கலாம் முளைச்சிருச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இத்துடன் விடைபெறுவது உங்களை சிஸ்கி தமிழா. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டிங் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் இன்னும் தொடர்ந்து பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்னும் 2-3 பிளான்லாம் இருக்குது. அதுக்கு எக்கனாமிக்காக கொஞ்சம் ப்ராப்ளம். அது மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் மாஸ் பண்ணலாம். நம்ம பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இருக்க வரைக்கும் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பசங்க இருக்காங்க, நான் இருக்கேன், நீ இருக்கீங்க, எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். என்னென்னா நான் பெருசாக ஒரு அப்டேட் வச்சுருக்கேன். அதை நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகேங்க. எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க. சிரிப்பு மட்டும் தான் முக்கியம். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி, ஓகேங்க. டாடா, பாப்பா, பாய்.